ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவு ஒரு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் சார்ந்த ஒரு வாழ்வியல் பரிகாரம். இதை ரெண்டையும் நம்ம ஒரு கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்லியன். அந்த மகாபாரதத்தில் உள்ள கேரக்டரை அது என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு தோஷம் அப்படிங்கிறது சல்லிய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதற்கான வாழ்வியல் பரிகார அமைப்பு அப்படிங்கிறத சேர்த்து நம்ம இந்த மூணையும் இந்த பதிவில் நம்ம வந்து முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, முதல்ல இந்த கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த சல்லியன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சல்லியன் வந்து பாண்டுனுடைய இளைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூட மாத்ரி. பாண்டுக்கு இரண்டு மனைவி. அதில் முதல் மனைவி வந்து குந்தி தேவி, இரண்டாவது மனைவி மாத்ரி. இந்த மாத்ரி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுலன் சகாதேவனுடைய தாய். இவருடைய தம்பி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சல்லியன். அப்போ இவருடைய தேசம் வந்து மத்திர தேசம் அப்படிங்கிற தேசம். அது ஒரு பாலைவனத்துக்கு அப்பாற்பட்டு உள்ள ஒரு தேசம். இப்போ நம்ம வந்து மெயினாக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ வந்து போர் அறிவிக்கப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் போர் அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் வந்து தன்னுடைய மைத்துனர்களுக்காக, அதாவது அக்கா பையனுக்காக அவர் வந்து அந்த சண்டைக்கு துணையாக வந்து அவர் தன்னுடைய யானைப்படை, குதிரைப்படை மற்றும் வந்து வீரர்கள் அனைவரையும் தன்னுடைய நாட்டிலிருந்து இந்த தேசத்துக்கு அஸ்தினாபுரத்திற்கு அவர் வந்து வர்றதற்கான முயற்சி செய்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து அவர் வந்துக்கிட்டு இருக்கார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில அந்த பாலைவனத்தில் வரும்போது நெடுதூர பயணம். அந்த பயணத்தில் வரும்போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணவு, படுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை, யானை இதுகளுக்கெல்லாம் தேவையான உணவு இதெல்லாம் வந்து வர 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 குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சு போன தருவல்ல. படை வீரர்களும் சரி, யானைகளும் குதிரைகளும் ஒரு சோர்ந்த ஒரு நிலையில இருக்கு. இதை முன்னாடியே வந்து ஒரு ஒற்றர்கள் மூலம் அந்த துரியோதனன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த துரியோதனன் வந்து எப்படியாச்சும் இந்த சல்லியனை தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை மனதில் வைத்து கொண்டு துரியோதனன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பாலைவனத்துக்கு நடுமத்தில் ஒரு அழகான ஒரு பந்தலை அமைத்து கூடாரங்களை அமைத்து அந்த குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் தேவையான அத்தனை வந்து உணவுகளையும் இந்த சேவர்கள், அதாவது படை வீரர்களுக்கும் தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சிருக்காரு. இவங்க அந்த களைப்புல ரொம்ப முடியாம வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அந்த கூடாரத்தையும் அந்த பந்தலையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன அப்படின்னா முதல்ல வாங்கன்னு வரவேற்று அவங்களுக்கு வந்து எல்லா நல்ல ஒரு உபசரிப்பு கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து அந்த மயக்கத்தில், அந்த பசி மயக்கத்தில் யார் என்னன்னு விசாரிக்காம முதல்ல எல்லாமே வந்து பசி ஆடுறாங்க. அப்புறமா வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து யார் இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு இந்த மகாராஜா சல்லியன் வந்து கேட்கும் பொழுது அந்த ஒரு கூடாரத்திலிருந்து துரியோதன் வந்து மாமா நான் தான் இதை எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு
ஒரு வார்த்தையை வந்து சல்லியன் வெளிவிட்டுறாரு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஏற்பாடு செய்து எங்களுக்கு உபசரித்த அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நன்றி கடன் பட்டவன், அவங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒண்ணு கைமாறு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து துரியோதனன் வந்து அந்த கூடாரத்திலிருந்து வெளிவந்து, அடியன் தான் இந்த உபசரிப்பு எல்லாம் இது எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, இப்போ எனக்கு இந்த நன்றி கடனுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு. அதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீங்க வந்து இந்த பாரத போர்ல எனக்கு வந்து நீங்க வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து மறு வார்த்தை எதுவும் பேச முடியல சல்லியனால. அப்ப அதற்கு அவர் ஒப்புக்கொண்டு விடுகிறார். அடுத்தது இன்னொரு இடத்துல இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இதே சமயத்துல பசி அவருக்கு சல்லியனுக்கு ஒரு இடத்துல வந்து பசி வந்துடுது. அந்த பசி வந்த நேரத்துல ஒரு கூடாரத்துக்குள்ள போறாரு. மிக ஒரு அருமையான ஒரு உணவு, அறுசுவை உணவோட அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு கைமாறு ஏதாவது செய்தா பரவாயில்ல, தகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல கிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து இந்த அமைப்பை நாங்க தான் ஏற்பாடு பண்ணணும், அப்ப நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா முதல்ல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மைத்துனனுக்காக உதவிக்கு போனவர் அங்க ஒரு உணவை சாப்பிட்டதுனால அதுக்கு ஒரு நன்றி கடனா வந்து தன்னுடைய மைத்துனனுக்கு எதிர் திசையிலேயே நின்று சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது துரியோதனன் பக்கம் இருக்கும்போது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதுனால மறுபடியும் ஒரு வரத்தை கிருஷ்ணனுக்கு கொடுக்குறாரு. என்ன வரம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் சக்கரத்தை தன்னுடைய அதாவது தன்னுடைய பலத்தால கீழே அழுத்தி மறுபடியும் மேலே தூக்குவது, அந்த மாதிரி ஒரு வித்தையை சல்லியன் கத்து வச்சிருக்கிறான். அப்ப அந்த வித்தையை கத்து தருமாறு கிருஷ்ணன் கேட்கிறாரு. அதுவும் வந்து கிருஷ்ணனுக்கு கத்து கொடுத்துட்றாரு. யாரு? சல்லியன் கத்து கொடுத்துருது. அப்ப இந்த 2 இடத்துல பார்க்கும்போது அவருடைய அறிவு, திறமை எல்லாமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் மற்றவர்களுக்கு சாதகமாக போய் விடுகிறது. இது ஒரு பக்கம். இப்ப இந்த இந்த போருக்கு முன்னாடி வந்த சமயத்துல இந்த 18 நாள் போர் நடக்குது இல்லையா, அதுல இடையில வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீஷ்மர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து களத்துக்கு யார் வரான்னு பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து போருக்கு வர்றாரு. அது வரைக்குமே வந்து போருக்கு அவரு களத்துக்கு வரல. அப்ப அந்த கர்ணன் போருக்கு வரும்பொழுதுதான் வந்து சல்லியன் வந்து தேரோட்டியா வர்றாரு. அந்த நாட்களுக்கு முன்னாடி இந்த சல்லியன் வந்து இடையில வந்து துரியோதனன் வந்து, மாப்பிள்ள என்னை சாப்பாடு போட்டே வந்து உங்களுக்கு சாதகமா மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பைக்கப்ப சொல்லும்போது அந்த நெருடல் வந்து சல்லியனுக்கு ஒரு துரியோதனனுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஆனா துரியோதனன்கிட்ட அவனுடைய பலம் என்னன்னு தெரியாது, சல்லியனுடைய பலம் என்னன்னு தெரியாது. ஆனா கிருஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும். கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் அவனுடைய பலம் என்னன்னு தெரியும். யாருடைய? சல்லியனுடைய பலம். அப்ப சல்லியனுடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு எதிரே நின்று ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா போர் புரிஞ்சாருன்னா, சண்டையிட்டாருன்னா, அவருடைய பலம் மாதிரி 10 மடங்கு பலம் அவருக்கு, 10 பல 100 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பலம் இவருக்கு உயர்ந்துகிட்டே போகுமா, அந்த அளவுக்கு இவருக்கு அதிக பலம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப முத நாளே அதாவது இவனை வந்து தளபதியா நின்று போராட செய்திருந்தாவே வந்து பாண்டவர்கள் எல்லாமே வந்து தோத்திருப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலையை அவங்கள அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வராத விட்டு கடைசீட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சல்லியனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு கசப்பான உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப சரியான முறையில அந்த சரியானதை பயன்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை 2 பேர்த்துக்குமே இருக்கு. அந்த சூழ்நிலையில வந்து இவரை வந்து நேரா அனுப்பக்கூடாது அப்படின்னு அது அந்த படைப்பிரிவு இருக்கு. அது 4-5 பிரிவு இருக்கு, 4 படைப்பிரிவு இருக்கு. அதை நம்ம வந்து விளக்கமா சொன்னோம்னா இப்ப இந்த கேரக்டருக்குள்ள இந்த சமாச்சாரத்துக்குள்ள நம்ம போக முடியாதுங்கிறதுனால அதை நம்ம அப்புறமா பார்த்துக்குவோம். அப்ப கர்ணனுக்கு தேர் ஓட்டும் போது தேர் ஓட்டி சாரதியா வந்து இவர் வந்துடுறாரு. அப்ப பாருங்க, தேர் சக்கரம் வந்து கீழே அதாவது கீழே பதிஞ்சிருது. அதுக்கு முன்னாடியே சல்லியன் என்ன சொல்றான்னா, நீ வந்து கழுத்துக்கு குறி வைக்காத, நெஞ்சுக்கு குறி வைக்காத, முதல்ல கிரீடத்துக்கு குறி வைக்காத,
அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாக்குவாதம் அந்த இடத்துல வருது. அதாவது நீ குறி வைக்கிறது வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, மேல் நோக்கி வந்து நீ தலைக்கு மேல குறி வைக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து நெத்திக்கு நேரம் குறி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அந்த நேரத்துல கிருஷ்ணன் வந்து அதை தன்னுடைய சக்தியால வந்து அவங்ககிட்ட எதிர்கிட்ட வாங்கணும் வரத்தினாலேயே அவர் வந்து அதை தேர் சக்கரத்தை வந்து கொஞ்சம் அழுத்திடுறாரு. அப்ப அது வந்து கிரீடத்து மேல பட்டு போயிடுது. அர்ஜுனன் வந்து தப்பிச்சுக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வாக்குவாதம் வந்து, தாங்கிட்ட இருந்த திறமையை பயன்படுத்தி அந்த தேரை தூக்கி இருக்கலாம். யாரு? சல்லியன். அப்ப இந்த கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் உள்ள வாக்குவாதத்துல, நான் ஒரு மகா சக்கரவர்த்தி அப்படிங்கிற நிலைமையில உனக்கு நான் தேர் ஓட்ட முடியாது அப்படின்னு போயிடுறாரு. ஆனா எதிர் திசையில பாத்தீங்கன்னா கண்ணன் வந்து கடவுள், அவர் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறாரு ஒரு ஒரு சூழ்நிலையை சாதகமாக மாற்றுவதற்கு. ஆனா ஒரு திறமை இருந்தோ அந்த சூழ்நிலையை பாதகமாக ரெண்டு பேர்த்துக்குமே அமையுது. அந்த மாதிரிதான் வந்து ஒரு நிலைப்பாடை கொண்டுள்ளது. அப்ப இந்த கேரக்டரை வந்து இப்ப நம்ம வந்து இந்த தோஷத்துக்கு ஏன் சல்லிய தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள நமக்கு சாதகமா செயல்படாம நமக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை குடும்பத்தில் உள்ள நபர்களே நமக்கு அவமானம் ஏற்படுத்தி தருவார்கள். ஆனா எவ்வளவு திறமை அறிவு பயன்பாடு இருந்தாலும் கூட அதை நமக்கு சாதகமா பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா நமக்கு அது வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு செயலாக தொடர்ந்து நமக்கு வந்து சங்கடத்தையும் கஷ்டங்களையும் தொடர்ந்து ஒரு தர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்படின்னா நம்ம வீட்டில் வரக்கூடிய ஈத்தர் அலைகள் வந்து அந்த ஈசானிய மூலத்தில் வரக்கூடிய ஈத்தர் அலைகள் வந்து அதிகமான அளவுக்கு வராம அதை தடுத்து நிறுத்தி சாதகமல்லாமல் பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அதனாலதான் வந்து நமக்கு எவ்வளவு அறிவு திறமை இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து எதிர்வினையா செயல்பட்டு நம்மளுடைய மன சஞ்சலத்தையும் நம்மளுடைய பயணத்தையும் தொடர்ந்து கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவாங்க. அப்ப அறிவு திறமை இருந்தாலும் அது எதிரி கையில போய் மாட்டி அவனுக்கும் சாதகம் இல்லாம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சாதகம் இல்லாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் இந்த சல்லிய தோஷம். அப்ப இந்த தோஷத்துக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய நம்ம கூடயே இருந்து நம்மளுக்காக வேலை செய்யக்கூடியவங்க, நம்ம உறவுக்காரங்க, நம்ம குடும்ப உறுப்பினர்களால் அவங்களும் பகையாயிருவாங்க, இந்த குடும்ப உறுப்பினர் நமக்கு பகையாயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில நிலையற்ற நிம்மதியற்ற தன்மானத்தை இழந்து அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி இது நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து இந்த தோஷத்தினுடைய நிலைப்பாடு. சரி, இதுக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை எப்படி நம்ம பரிகாரமாக அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சனிக்கிழமை நாள் இரவு ஒரு 1.5க்கு 1.5 நீள அகலத்தில் ஒரு 1.5 அடி ஆழத்தில் ஒரு குழியை வெட்டணும். இந்த குழியை வெட்டி அன்னைக்கு நைட் அதை விட்டுருங்க. மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு ஓடுகின்ற தண்ணி ஓடுகின்ற ஆறில் போய் மணல் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அந்த மணல், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை. இது எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த கொண்டுட்டு வந்த மணலையும் இதில் இருக்கிற மணலை கொஞ்சோண்டையும் போட்டு இந்த சொன்ன பொருட்களை எல்லாம் அதில் கலந்து போட்டு மறுபடியும் மூடி அதுக்கு ஒரு பூசணிக்காயோ அல்லது வந்து ஒரு எலுமிச்சையோ வந்து நீங்கள் வந்து சுற்றி போட்டு அதை வந்து இது பண்ணுங்க. அப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, அப்படி ஒரு தடவை பண்ணினா போதும். இதை வந்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, பரவாயில்ல இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னா அது செய்ய வேண்டாம். அப்படி மறுபடியும் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சுமூகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா வந்து அந்த ஈத்தர் அலை வந்து ஈசானிய மூலத்தில் வரக்கூடிய ஒளி, அந்த அலை வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இல்லாமல் போயிடும். அது நெகட்டிவாக போகிறதுனால நம்மளுக்குள்ளே செயல்பாடுகள் வந்து ஒருமித்த கருத்து ஏற்படுவதற்கான நிகழ்வு அமைப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இந்த முறையை நீங்கள் செய்யலாம்.
இல்லை அப்படின்னா இன்னொரு மாதிரி ஒரு முறை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையினுடைய பிண்டம். அந்த பிண்டத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி உங்கள் வீட்டினுடைய வெளிப்பகுதியில் 4 பக்கத்துலேயும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவ் தன்மையை உருவாக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மேலும் வந்து சந்தேகம் அப்படின்னா, இந்த சனிக்கிழமை நாள் வருது பார்த்தீங்களா, அந்த சனிக்கிழமை நாள் அமாவாசையோ அல்லது வெறுமானமோ அல்லது கிருத்திகை நட்சத்திரமோ அல்லது அஷ்டமி திதியோ இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாத நாளாக பார்த்து அந்த நாளாக குறிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் குறிக்க முடியாதவங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த நாளை பார்த்து குறித்து தருவேன். இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நல்ல விதமான வீடியோக்கள், நல்ல உங்களுக்கு உபயோகமுள்ள பலதரப்பட்ட வீடியோக்கள் கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்த இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து மீண்டும் ஒரு தடவை இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.